ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவோட என்ன சொல்கிறது, அவங்க வந்து அருண் விஷால் டீம் கூட சேர்ந்து பல்ப் வாங்கின மூமெண்ட்ஸை இங்கே விஜய் சார் முன்னாடி வேறு வழியே இல்லைன்னு ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறது, விஜய் சார் கலாய்ச்சி விட்டார் சௌந்தர்யாவை. நம்ம சௌந்தர்யாவுக்கு நடந்தது பெரிய அநியாயம், அதுக்கான நியாயம் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற வகையில் சௌந்தர்யாவை கலாய்ச்சது மட்டும்தான் மிச்சம். ஏன்னா ஒரு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு இவங்க செலக்ட் பண்ணும்போது கூட அவங்க டீமுக்குள்ளேயே ஒஸ்ட் பெர்ஃபார்மர் இருக்கிறத சௌந்தர்யாவை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கடுப்பு அவங்களுக்கு அருண் மேலாம். விஷாலை வந்து சொல்ல முடியாது, நாமினேட்டும் பண்ண முடியாது. ஏன்னா விஷால் கேப்டன் ஆகிட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் அருணை வந்து சொன்னதும் இங்கேயுமே வேறு வழி இல்லாமல் அருணை வந்து மாட்டி விட்ட மூமெண்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை பற்றி தான் பேசலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து அருண் இங்கே எழுந்து அவருக்கான எக்ஸ்ப்ளனேஷனை சொல்லும்போது ஆப்வியஸாக எப்பயும் போல் சொதப்புற மாதிரி சொதப்புனார். அதாவது அவர் ரொம்ப கிளாரிட்டியாக தெளிவாக ஹீரோவாக பேசுகிற மாதிரி பேசி அவர் பல்ப் வாங்கி காமெடி பீஸாக நின்னது தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்ன என்ன சொன்னார்னா, இப்போ அவங்க 2 டீம் சேர்ந்து விளையாடினாங்க, நீங்கள் உங்கள் டீமுக்காக விளையாடல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது ப்ளூ டீமும் எல்லோ டீமும் சேர்ந்துட்டாங்க, முத்துவும் ஜாக்லினும். அப்போ நீங்கள் உங்கள் டீமுக்காக விளையாடாமல் ஏன் ஜெஃப்ரி அவங்க டீமுக்காக விளையாடிங்க அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக விஜய் சார் கேட்குறாரு. அருண் சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து டிஃபென்ஸ் மோடில் தான் விளையாடலான்னு நாங்கள் யோசித்தோம், அட்டாக் மோடுக்கே நாங்கள் போகலை. அப்படி டிஃபென்ஸ் மோடில் விளையாடணுன்ற பட்சத்துலையும் அது உங்கள் டீமுக்காக விளையாடி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து அருண் சொல்கிறாரு, இல்லை சார் அந்த டீமில் வந்து நாங்கள் என்ன பேசிக்கிட்டோன்னா டீலு, இப்போ அவங்க 2 பேரும் ஸ்ட்ராங் பிளேஸ், அதாவது ஸ்ட்ராங் டீம் 2 பேருமே, முத்து ஜாக்லின் டீம். அப்போது இந்த இடத்துல நாங்கள் வந்து இவங்க கிட்ட வந்து அப்போ டீல் முன்னாடி பேசிட்டிங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சார் கேட்குறாரு. டீல் பேசணும் சார், ஆனால் அட்டாக் பண்ணுறோன்னு பேசலை. உங்களை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தால் நாங்கள் டிஃபென்ஸ்க்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். அதாவது ஜெஃப்ரி சைடுக்கு இருக்கிற ஜெஃப்ரி, பவித்ரா, அன்ஷிதா வந்து யாரும் அட்டாக் பண்ண வந்தால் இவங்க வந்து அவங்களுக்கு டிஃபென்ஸ் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும், அப்புறம் இவங்களுக்கு எதாவதுனா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் சார் டீல் பேசணும். ஒரு இடத்துல ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டே விளையாடும் போது ராணவும் மஞ்சரி 2 பேர் இருக்கும், 2 பேரும் அவங்க விளையாடும்போது ஒரு இடத்துல ராணவோட ஃபஸ்ட்டு அந்த கல்லெல்லாம் போய் எடுத்தது ஜாக்லின் எழுந்து இந்த இடத்துல சொல்லுவாங்க. அப்போ ராணவ் வந்து கல் எடுத்துகிட்டு வர பட்சத்தில் மஞ்சரியோட கல்லெல்லாம் போய் வந்து அருண் விஷால் இவங்களாம் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு ஸ்டேஜில் ராணவ் எங்கே கல்லெல்லாம் போது ஜெஃப்ரி அவங்க தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது ராணவ் போய் எடுக்க போவார் ஜெஃப்ரி டீமில் இருக்க கல்லெல்லாம். அப்போ மொத்த பேரும் அருண் விஷால் ஜெஃப்ரி 3 பேரும் வந்து ராணவ் அட்டாக் பண்ணுவாங்க சார். அந்த இடத்துல முத்து கூட போகவே இல்லை, ராணவ் வந்து எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஜெஃப்ரி டீமில் அவர் கல் எடுக்க போனால் ஏன் சார் அருணும் விஷாலும் வராங்க? ஸோ அவங்க டீமுக்காக ஆடவே இல்லை சார், பிங்க் டீமுக்காக. ரெட் டீமுக்காக ஆடி தான் ரெட் டீம் வந்து அவங்களுக்கு ரெட் டீம் தான் அருண் டீம். ஸோ அவங்க டீமுக்காக அவங்க ஆடாங்க, பிங்க் டீமுக்காக தான் சார் அவங்க மோஸ்ட்லி ஆடினாங்க. அப்படின்னும் போது அப்போ அவங்க டீமுக்கு ஆடாமல் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி பிங்க் டீமுக்காக ஆடினாங்கன்னு விஜய் சார் கேட்பார். ஜாக்லின் ஆமாம் சார், அவங்க டீமை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து பிங்க் டீமுக்காக ஆடணும்னு பார்த்தாங்க அப்படின்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அருண் கொடுப்பாரு. நாங்கள் வந்து ஆல்ரெடி டீல் பேசிட்டோம் சார், டிஃபென்ஸ் பண்ணுறோம் உங்களுக்காக அப்படின்னும் அதனால தான் சார் ராணவ் அட்டாக் பண்ண வரும்போதுல நாங்கள் அங்கே போனோம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவார். இந்த இடத்துல விஜய் சார் கேள்வி ஒன்று தான், ஏன் சார் யாராக இருந்தாலும் அவங்க வந்து 2 ஸ்ட்ராங் டீம் சேர்ந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போது முதல்ல உங்கள் கோட்டையை காப்பாற்றிக்க தானே நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ண போனீங்க அடுத்த டீமுக்கு அப்படின்னும் இல்லை சார் எங்களை அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சிட்டோம், அதனால தான் அவங்களுக்கு பண்ண. அது எப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ராங் பிளேஸ், நானும் விஷாலும் அருணும் இருக்கிறதுனால அப்படின்னும் ஓ அப்படியா அப்படின்னு ஒரு விஜய் சார் கலாய்ச்ச மாதிரி. இல்லை சார் நான் தப்பாக சொல்ல சார், நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஸ்ட்ராங் பிளேஸ் இருந்தாலும் உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க, அவங்க நினச்சி அந்த டீமை தான் அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க வீக் டீம் நினச்சி நீங்கள் அங்கே போய் சப்போர்ட் பண்ண போனீங்க டிஃபென்ஸ்க்கு அப்படி தானே அப்படின்னும் அதே மாதிரி ஜெஃப்ரி மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னரும் இருந்தது சார். அதனால தான் சார் அவங்க வந்து ஜெஃப்ரி வந்து தனியாக ஆடிட்டுருக்கேன், மற்ற 2 பேர் லேடிஸ் இருக்காங்க அப்படின்போது போனோன்னு ஜெஃப்ரி எழுந்து இந்த இடத்துல அவர் சொல்லிடுவார், சார் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார், நான் வீக்காக இருக்கேன், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் பாவமாக இருக்குன்னுலாம் இவங்க வந்து சொல்கிறதுலாம் நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் சார். திருப்பி அதே மாதிரி, அதாவது ஏற்கனவே அந்த NFPA வந்து பாவம் பார்த்து தான் கொடுத்தாங்கன்னு சேது சார் சொல்லிட்டு இருப்பார் இல்லைங்களா. அதை எடுத்து வந்து ஜெஃப்ரி இந்த இடத்துல சொல்லி அந்த எவ்வளோ தூரம் சொன்னாலும் அவங்க அதே பண்ணுறாங்க சார், நான் ஒன்றும் சப்போர்ட்லாம் கேட்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி வந்து சரண்டர் ஆகிடுவார் விஜய் சார் கிட்ட. அப்போ திருப்பி அருண் வந்துட்டு அப்புறம் வந்து விஷால் எழுப்பி கேட்பார். ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அவங்க சொன்னதே அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஜெஃப்ரியும் வந்து சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்னும்போது ஜாக்லினும் மஞ்சரியும் வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஸ்ட்ராங் டீம்னு தெரிஞ்சு நீங்கள் இந்த இடத்துல சௌந்தர்யாவை கேட்பார். சௌந்தர்யா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் டீமில் சரியாக ஆடினாங்களான்னா இல்லை சார் அவங்க எங்கள் டீமுக்கு ஆடவே இல்லை சார் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்க வந்து ரெட் டீமுக்கு பிங்க் டீம் தான் சார் ஆடினாங்க, எங்கள் கோட்டையை காப்பாற்ற அவங்க எஃபோர்ட்டே போடல சார். இல்லை அருண்லாம் ஒன்றுமே அது அருண் எழுந்து அவங்களே சௌந்தர்யா ஒத்துக்குவாங்க, அவங்க டீமுக்குள்ளே இருக்க சௌந்தர்யா ஒத்துக்குவாங்க
ஒத்துக்குவாங்க. ஆமாம் சார், அருண்லாம் எங்கள் டீமுக்கு ஆடவே இல்லை சார் அப்படின்னும்போது சௌந்தர்யா அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குது சௌந்தர்யா, அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம், நிஜமாக நியாயம் கிடைச்சே ஆகணும். நீங்கள் மட்டும்தான் உங்கள் டீமில் உங்கள் கோட்டையை காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க, அவங்க அடுத்தவங்களோட கோட்டையை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணி உங்கள் கோட்டையை நீங்கள் கோட்டை விட்டீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி சேது சார் அந்த கலாய்ச்ச மூமெண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒரு வழியாக அவர் என்ன சொல்வார்னா, ஆக மொத்தம் நீங்களா ஒன்று வந்து டிஃபென்ஸ் பண்ணுற அது செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி உங்களது நீங்கள் காப்பாற்றிக்காமல் அடுத்தவங்களுக்கு டிஃபென்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி போய் உங்கள் கோட்டையை நீங்கள் கோட்டை விட்டுட்டு திருப்பி அவங்க ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்கிறதும் இல்லை ஒரு சப்பக்கட்டு கட்டுறதும், நீங்கள் வந்து குரூப்பிசம் சேர்ந்து ஆடிருக்கீங்க, அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க. எவ்வளோ வாட்டி சொல்கிறது, சேர்ந்து விளையாடாதீங்க, பிடிச்சவங்களோடய சேர்ந்து விளையாடாதீங்க, பிடிக்காதவங்களும் சேர்ந்து விளையாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குன்னு தான் பாருங்களேன்னு சொன்னால், நீங்கள் எங்கே வன்மத்தை கொட்டுறதுக்காகவே பிடிச்சவங்க குரூப்பிசம் சேர்ந்து ஆடுறீங்க அப்படின்னு வந்து ஒரு விதமாக திட்டி வான் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இது இப்படி தான் கைஸ் போச்சு. ஸோ வன்மத்தை கொட்டின அந்த டீம் வந்து ஆப்வியஸாக மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.